பாவம்தான் மனிதர்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிறது. யாரோ செய்த மந்திரமோ தந்திரமோ சூனியமோ குறிகூறல்களோ இல்லை என்று விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது. எண்ணிக்கை 23வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு எதிரான எந்த மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை. யாக்கோபின் பிள்ளைகளுக்கு எதிராக எந்த குறிகூறலும் இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த மந்திரமும் இல்லை, எந்த மாயமும் இல்லை. நமக்கு எதிராக எந்த குறிகூறலும் இல்லை. ரோமேயர் 8:31வது வசனம் சொல்கிறது, என் ஆண்டவர் என் பக்கம் இருக்க யார் என்னை என்ன செய்ய முடியும்? அப்படி சத்தமா சொல்லி இந்த நேரம், ஆண்டவர் என் பக்கம் இருக்க யார் என்னை என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை. என் ஆண்டவர் என் கூட இருந்தா யாராவது என்ன ஏதாவது பண்ணிட முடியுமா? ஒண்ணும் முடியாது. அப்ப எங்க பிரச்சனை வருது? பாவத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது அடுத்தவரை குறித்து பயம், பணம் படைத்தவர்களை பார்த்து பயம், பதவியில் இருப்பவர்களை பார்த்து பயம். ஃபாதர், மனிதன் என்பவன் பலவீனமானவன் கிடையாதா என்கிற கேள்வி பலருடைய உள்ளத்தில் எழலாம். உளவியல் ரீதியாக இந்த கூற்று சரியாக இருக்கலாம். ஆனால் விவிலியத்தின் பார்வையிலே இந்த கூற்று தவறு. சைக்கலாஜிக்கலா பார்க்கும்போது மேன் இஸ் வீக், ஓகே. ஆனால் பிப்ளிக்கல் இறை வார்த்தையின் பார்வையில் பார்த்தீங்கன்னா அது தப்பு. ஏன் ஃபாதர் அப்படி சொல்றீங்க? இறைவன் மனிதரை அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் படைத்திருக்கிறார். நம் அனைவருமே கடவுளுடைய கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். உனக்கு நான் கோழையான இதயத்தை கொடுக்கவே இல்லை என்கிறார் ஆண்டவர். எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். உன்னுடைய உடல்தான் பரிசுத்த ஆவியானவர் வாழும் ஆலயம்னு சொல்றார். அப்ப இந்த உடல் அவ்வளவு வல்லமையான ஒரு உடலாக இது இருக்கிறது. அப்ப எப்ப இது பலவீனமா மாறுது ஃபாதர் அப்படின்னா, யூத இறையியல் தியாலஜி ஆஃப் ஜுடைசம் செஸ் என்ன தெரியுமா சொல்கிறது? பாவம் என்பது டிபேஸ்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் ப்ராப்பர் நேச்சர் என்று சொல்கிறது. அதாவது மனிதன் பாவம் செய்யும் பொழுது தன்னுடைய கடவுள் நிலையை இழக்கிறான். அவன் பாவ அறிக்கை செய்யும் பொழுது அவன் இழந்த கடவுள் நிலையை திரும்ப பெறுகிறான். இதற்கு எபிரேயத்திலே டெஷுவா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சொல்லுங்க பாப்போம். உங்களை போய் கேட்கிறேன் பார், வேற யாரையாவது கேட்டிருக்கலாம். மறுபடியும் சொல்லுங்க. டெஷுவா சொல்லுங்க. அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஷுவா என்றால் திரும்ப வருதல் அல்லது திரும்ப பெறுதல் என்று பொருளாகும். நீங்க பாத்தீங்கன்னா ஊதாரி மைந்தன் போயிடுவான், அப்புறம் என்ன பண்ணுவான்? அப்பா கிட்ட திரும்ப வருவான் இல்லையா? ஜக்கேயு அப்பா விட்டு போயிடுவான், மறுபடியும் அப்பா கிட்ட திரும்ப வருவான். மகதலேன் மரியாள் போயிடுவான், திரும்ப வருவான். இறை வார்த்தை முழுவதும் இப்படித்தான் நிரம்பி இருக்கும். திரும்ப வருதல் அல்லது திரும்ப பெறுதல். நாம் இழந்த கடவுளுடைய அந்த இயல்பை நாம் திரும்ப பெறும் பொழுது ஆசீர்வாதம் பெறுகிறோம். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. அப்ப இந்த பாவம் தான் இதை செய்ய தூண்டுகிறது என்றால், இந்த பாவம் எங்கிருந்து வருது ஃபாதர்? மனித பலவீனத்திலேயே இந்த பாவம் வருகிறதா என்றால் இல்லை. அதையும் விவிலியம் நமக்கு அழகாக சொல்கிறது. நாளைக்கு முழுவதும் இறை வார்த்தையை பற்றியும் அன்னை மரியாளை பற்றியும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாவத்தை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வேணும். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். பிரதருங்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல் அரிக்குது. அவ்வளோ அழகான பிள்ளைங்க பாருங்க, உட்காந்து அப்படியே ஒன்று ஒன்றா நோட்ஸ் எடுக்கிறாங்க. தெரியல அவங்க டைரக்டர் என்ன சொன்னார், நாளைக்கு எக்ஸாம் வைப்பேன்னு சொன்னாரான்னு தெரியல. பிள்ளைங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது. சர்ச்சுக்குள்ள நான் வாசிக்க சொல்லியிருப்பேன், இன்னைக்கு வெளியில இருக்கிறதுனால நானே சொல்றேன். உலகு சார்ந்தவை யானை, இப்படிதான் ஆரம்பிக்குது அந்த வசனம். எப்படி?
உலகு சார்ந்தவையான, ஆர்டரை மட்டும் நான் மாத்தி சொல்ல போறேன், இச்சை நிறைந்த பார்வை, உடல் ஆசை, செல்வ செருக்கு, இவை அனைத்தும் உலகத்திடமிருந்து வருகிறது, தந்தையிடமிருந்து வருவன அல்ல. இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. எங்கிருந்து ஆரம்பிக்குது? இச்சை நிறைந்த பார்வை, உடல் ஆசை. உங்களுக்கு தமிழ் வராதா? தமிழ் வராது உங்களுக்கு? உங்களுக்கு வேற ஏதாவது லாங்குவேஜ் தான் வருமா வாயில? அப்படியே ஜிப்பு போட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. மறுபடியும் சொல்லுங்க. முதல்ல என்னது? இச்சை நிறைந்த பார்வை. நான் ஆர்டரை மட்டும் மாத்தினேன்னு சொன்னேன் இல்லையா? இச்சை நிறைந்த பார்வை, உடலாசை, செல்வ செருக்கு. ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், பிரைட் ஆஃப் லைஃப் என்று இருக்கும். சரி, இந்த மூன்று தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்மை பாவத்திற்கு இட்டு செல்கிற காரியங்கள். வெறும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டால் போதாது. இயேசுவே சொல்றார், ஆண்டவரே ஆண்டவரே என்பவரெல்லாம் என்னிடம் வர முடியாது. ஸ்தோத்திரம் ஃபாதர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மட்டும் அப்படியே பக்தி மான்களாக மாறி விடுவார்கள். ஒரு சிலர் பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே பைபிளும் கையுமாவே சுத்தம், ஜோமாலை கையிலிருந்து எடுக்கவே எடுக்காது, எப்பவுமே ஜோமாலை கையில் இருக்கும். ஸ்தோத்திரம் ஃபாதர், நல்லா இருக்கிறீங்களா ஃபாதர்னே பேசும். அன்பியத்திலையும் சர்ச்சிலையும் பண்ற எல்லா ரகலையும் அந்த அம்மா தான் பண்ணும், அந்த ஐயா தான் பண்ணுவார். ஆனா கையில் என்ன இருக்கும் எப்பவுமே? ஆமா, இந்த மாதிரி ஆளுகளை நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஆன்மீக பைத்தியங்கள்னு சொல்லுவேன். இவங்களுக்கு பேர் என்னம்மா? ஆன்மீக பைத்தியங்கள் இல்லையா? அப்படியே நடிக்கிற மாதிரி எல்லாமே அப்படி. அருளிறைந்த மாதிரியே வாழ்க கர்த்தர், எங்கடி போனார் பங்குசாமியார், அச்சிஷ்ட மாதிரியே சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கு. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லடி. அருளிருந்த மாதிரியே ஜோமாலை பண்ணும்போதே நடுவில் ஊருக்கு அதெல்லாம் வந்து போகும். பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறீங்களா? பார்த்ததே இல்லாத மாதிரி இருப்பீங்க நீங்க, அப்படிதானே? ஆனா இதுதான் உண்மை. உண்மையிலேயே இவங்க கடவுளுடைய பிள்ளைங்களா? ஆண்டவர்கிட்ட போறாங்க, ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் அதிசயங்கள் செய்தோம், ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் நற்செய்தி அறிவித்தோம். ஆண்டவர் அவங்க மூஞ்ச பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், பொல்லாதவர்களே, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நற்செய்தி சொல்லிட்டா சொர்க்கத்துக்கு போயிட முடியாது பிரியமானவர்களே, இல்லையா? அருள்மணி ஃபாதர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா? தெரியாது. இந்த அம்மா வேகமா மண்டியாட்டுது, நீ போக மாட்டேன்னு மண்டியாட்டுது. பாடகர் குழுவில் ஒரு அம்மா, ஏம்மா நான் போக மாட்டேனாம்மா, ஜெபம் பண்ணிக்கம்மா நான் போகணும்னு. சரியா? பிரசங்கம் வைக்கிறதுனாலே ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போக முடியாது. கோவை மறை மாவட்டத்தோட ஆயர் ஆயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? முடியாது, சான்ஸே இல்லை. இப்போ நான் சென்னையில இருந்து வரேன், சென்னை ஆர்ச் பிஷப் ஆயிட்டா போக முடியாது. போப்பாண்டவர் ஆயிட்டா ஃபாதர், அப்பவும் போக முடியாது. ஏன்னா அதை நான் சொல்லல, ஆண்டவரே சொல்றார். ஆண்டவர் எங்க சொல்றார் தெரியுமா? யோவான் 8:31 சொல்றார், என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் மட்டுமே உண்மையில் என் சீடர்கள். அவ்வளவுதான். என் வார்த்தையை நீங்கள், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். தொடர்ந்து கடைபிடித்து வந்தால், சர்ச்சுக்குள்ள மட்டும் இல்ல, ஜெபம் பண்ணும்போது மட்டும் இல்ல, வேலை செய்யற இடத்துல, வாழ்ற இடத்துல, உறவினர்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில, எல்லா இடங்களிலும் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் மட்டுமே உண்மையில் என் சீடர்கள். மற்ற யாரும் எனக்கு சீடர் கிடையாது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். நம்ம பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லையா? ஐயோ அப்படின்வாங்க. நம்ம அவரை பிடிச்சி கேட்கணும், ஐயா ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? நாங்கள் தண்ணிக்குள்ளே முங்கி ஞானஸ்நானம் எடுத்தோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கை முக்கியம் இல்லைங்களா? முக்கியம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் போய் பேசிக்கலாமா? முங்குனாலும் சரி, தலையில தண்ணி தெளிச்சாலும் சரி, பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கை இறை வார்த்தையில் ஊன்றிய வாழ்க்கை. இதுதான் என்னை ரட்சிப்புக்கு கொண்டு செல்லும். அந்த கடைசி தீர்ப்பு நாள் வரைக்கும் நான் வாயை திறந்து சொல்லக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யார் சொல்லுவா அந்த வார்த்தையை? இயேசு சொல்லுவார் கடைசி நாள், ஆல் ஆஃப் யூ ரைட் சைட், இந்த பக்கம் வா, இந்த நீலாம் இடது பக்கம் போ அப்படின்னு ரெண்டு குரூப்பை பிரிப்பார்.
2 புக்கு பிரிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவார் அழகா, இந்த இடத்த பக்கம் இருக்கிறவங்க, சாத்தானுக்கும் அவனுடைய அலகைகளுக்கும் ஏற்பாடு செய்திருந்த இடத்துல போய் நீயே உழு. அது நமக்கு ஏற்பாடு செய்யல ஆண்டவர். நரகத்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்காரு? சாத்தானுக்கும் அவனுடைய அலகைகளுக்கும் தான் நரகம். நம்ம தான் வீணா கொழுப்பெடுத்து போய் உழுறோம். அங்க உள்ள ரைட் சைடில் இருக்கிறவங்கள சொல்றாரு, வாருங்கள் என் தந்தை உங்களுக்கென ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற இல்லத்திற்கு வாருங்கள். அன்னைக்கு தான் வாயை திறந்து சொல்லலாம், அப்பா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். சந்தோஷமா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் உங்க மூஞ்சி இவ்வளவு சோகமா இருக்கு? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே. வெரி குட். சில பேர் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தவ காலம்னா துக்க காலம், சிரிக்கலாம் கூடாது. என்ன சாமியாருன்னு தெரியல, இவர் எங்க படிச்சாரோ தெரியல. தவ காலம்லாம் சிரிக்க கூடாது, என்னம்மா துக்க காலம் அப்படிதான். ஐயோ கடவுளை யாசனா. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த பையன். இந்து குடும்பம். இந்த உங்கள் சபையில் இருக்கிற மத்தியாஸ் சர்ச், அசோக் நகர் மத்தியாஸ் சர்ச்சில் பிரதர் நிக்கோலஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எங்கள் ஃபேமிலிக்கே ஞானஸ்நானம் கொடுத்தாரு. உங்கள் சபைக்காரங்களுக்கே தெரியுமான்னு தெரியாது. அவங்க தான் எங்கள் குடும்பத்துக்கே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. எங்கள் சொந்த எல்லாம் இன்னும் ஹிந்துஸ். எங்கள் சித்தி இங்கே தான் இருக்காங்க, சுந்தராபுரத்தில். ஹிந்து தான் இல்லையா? வாழ்க்கையில் எது முக்கியம் ஃபாதர்? இறை வார்த்தையில் நிலைத்திருப்பது தானே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன செய்தால் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, பாவத்தை அறிக்கையிடணும். இந்த பாவத்தை அறிக்கையிடுவதற்கு வழி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இறை வார்த்தையில் நிலைத்திருப்பது. அந்த இறை வார்த்தையை நமக்கு நாளைக்கு இன்னும் அழகா அன்னை மரியாள் வழியாக நான் சொல்ல போறேன். 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகத்தை பத்தி சொல்ல போறேன். நிறைய பேர் போலித்தனமான அபிஷேக காரியங்களை இன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான அபிஷேகம் பைபிள் என்ன சொல்லுது? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்கிறது? அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சொல்ல போறேன். சரி, முதல்ல பாவத்துக்குள்ள வருவோம். என்ன பாவம்? இச்சை நிறைந்த பார்வை. கரெக்டா? இச்சை நிறைந்த பார்வை. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது பாவம் எல்லாமே. அப்படியே கோயிலில் உட்காந்துருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற அக்காவோட சாரி பார்த்தா அது 10,000 ரூபாய் சாரி. ஐ நல்லா இருக்கு அந்த சாரி. இச்சை நிறைந்த பார்வை. அவ்வளோதான் இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படியே ரோட்டில் போகிறோம், கல்யாண் ஜுவல்லர்ஸ், நம்பிக்கை அதானே எல்லாம். ஐயா என்கிட்ட நிறைய நம்பிக்கை இருக்கு, 2 பவுன் நகை கொடுங்க. கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாமா? ஆனால் அவர் வந்து சொல்லுவார், நம்பிக்கை அதானே எல்லாம்னு. நம்பிக்கை வச்சு நகை வாங்க முடியுமா? நம்மளை அட்ராக்ட் பண்ணும் உலகம் இல்லையா? கண்களை பறிக்கும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களாம் பாருங்க, தலையை பாருங்களேன், மண்வெட்டி வைத்து கொத்தியது போல இருக்கும் தலை. பார்த்துருக்கிறீங்களா அந்த தலையை? உங்கள் வீடுகளிலே நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பக்கமும் அழகாக செதுக்கி விட்டு ஒரு பூத்தொட்டியை தலையில் கவுத்தியது போல மிக அழகான ஒரு தலையோடு உலா வந்து கொண்டிருக்கிற அற்புதமான இளைஞர்களை நீங்கள் பார்க்கலாம். அட்ராக்ஷன். வெளியில் அவன் என்ன செய்யறானோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது. அந்த காலத்துலலாம் பெரியவங்களை கேட்டு பாருங்களேன், சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸு கட்டையாயிடுச்சு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்க, சின்னதாயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போடுவோம்ல. இப்போ கட்டையானது தான் வாங்குறான் இல்லையா? இப்போ பேண்ட் கீழே இருந்து இப்படி மேலே போய்கிட்டே இருக்கு, இடுப்புல இருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இது எங்கு போய் முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி மேலிருந்து கீழே குறைகிறது, கீழே இருந்து மேலே ஏறுகிறது. இதுதான் ஃபேஷன். வாலிப வயசு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை. இப்போ உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பானுங்க நம்மளை பற்றி. இதுக்கெல்லாம் இந்த ஓல்டு பீஸுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வானுங்க. அப்படிதானம்மா? என்ன பண்ணுவது? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான். இப்போ இதுதான் வாழ்க்கை சூழலா? எல்லாம் இதெல்லாம் பார்த்து அட்ராக்ஷன் இல்லையா? அப்படியே கண்களால் பார்த்து பார்த்து. வாலிப வயது. இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால்தான் நீ மனுஷன், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாதான் நீ மனுஷன். இன்னைக்கு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பார்க்கறதெல்லாம் அழகா தெரிகிறது. அவனுக்கு தெரியவில்லை அவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று. அது எப்படி ஒருவரை பார்க்கும் பொழுது காதல் வரும்? வாழ்ந்தவர்களை கேட்டு பாருங்கள், வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் டெய்லியும். ஏண்டா கல்யாணம் பண்ணோம்? கேளுங்கம்மா, போய் கேளுங்க. ஆனா இதுகளுக்கு தெரியாம பாவம் அலையுது, வாய தளர்ந்துட்டு. யாராவது கிடைக்க மாட்டார்களா இல்லையா? ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு கிடைச்சாலும் அது பைத்தியமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறார், அவன் சைக்கோவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்னமா பண்ணுவீங்க? வாழ முடியும்? தலையை பிச்சுக்கிட்டு ரோட்ல சுத்துவீங்க.
அப்ப எது முக்கியம்னு நமக்கு தெரியல, அட்ராக்ஷன் தான் பெருசாயிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் எப்பவுமே அப்படிதான் அழகாக்கும் இல்லையா? ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி விட்டீர்களா, 7 நாளில் அழகாகி விடுவீர்கள். எத்தனை நாள்லமா? எந்த பிசாசாவது அழகா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. 7 நாள்ல. நம்ம பொண்ணு மயங்கி போய் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்குது வீட்டில். எவ்வளோ? 1/2 கிலோ வாங்கிட்டு சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு வருது. 2 கோட்டு 3 கோட்டு. நாங்கள் பெயிண்டிங்கில் தான் பல கோட்டுகளை பார்த்துருக்கிறோம். இப்பொழுது மேக்கப்பிலே பல கோட்டுகள் இருக்கிறது. ஃபாதர், இது ஜஸ்ட் க்ரீம், அதுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் ப்ளீச் பண்ணிட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக பவுடர் போட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் ஐயோ 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 ஐயோ. எங்கேயாவது அழகாகுமா? நம்ம செங்கல் வச்சு தேய்ச்சா கூட கலர் போகாதுமா, போகாது. இருக்கிறது தான் இருக்கும். அட்ராக்ஷன் கண்ணு இல்லையா? இச்சை நிறைந்த பார்வை. இன்னைக்கு இதுதான் பெருசாயிருச்சு எல்லாருக்கும். அன்னைக்கே சொல்லிட்டாங்க, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப மோசம். ஒரு கடுவெளி சித்தர்னு ஒரு சித்தர் எழுதிய பாடல், நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல, பெரியவங்களுக்குலாம் நிச்சயமா தெரியும். என்னது பழைய பாடல். இந்த பாடலுக்கு வயசு 2000ன்னு சொல்றாங்க, நமக்கு கரெக்டா தெரியாது. கடுவெளி சித்தர்னு ஒரு சித்தர் எழுதிய பாடல். நான் பாடுறேன், ஆனால் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. பாட்டு பாடலாம்ல. கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி போட்டுடை தாண்டி. அற்புதமான பாடல். நந்தவனத்தில் ஆண்டி யார் ஃபாதர்? ஆன்மா. 4-6 மாதமாய் குயவனை வேண்டி. 4-6 எவ்வளோ? 10. வெரி குட். 10 மாசமா குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தட் இஸ் மை பாடி, என்னுடைய உடல் என்னும் தோண்டி இல்லையா? இங்க வந்ததுக்கு அப்புறம் சுத்தி பாக்குது. GRT, போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், கோயம்புத்தூரில் ஆரம்பித்து விட்டார்களா இல்லையா? எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாக்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுது? மெத்த கூத்தாடி கூத்தாடி, ஆணவத்திலும் ஆசையிலும் அகம்பாவத்திலும் மெத்த கூத்தாடி கூத்தாடி கொண்டு வந்த தோண்டி என்ன பண்ணுது? போட்டுடை தாண்டி போட்டுடை தாண்டி. கண்கள் தான் முதல்ல பிரச்சனை. அதனால தான் யோபு 31வது அதிகாரம் 1வது வசனத்துல யோபு சொல்றாரு, என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார். யாரோட உடன்படிக்கை செய்யறாரா? என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன். ஏன்? இதுதான் பிரச்சனை. இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அறிவாளி அம்மா, அவங்க பேர் ஏவாள். ஒரு அறிவாளி அம்மா, அவங்க பேரு ஏவாள். ஆண்டவர் முதல்ல படைச்சார் இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்துட்டாருமா, இந்த தோட்டம் ஃபுல்லாக உனக்கு தாம்மா, எல்லாம் சாப்பிடுமா, என்ஜாய் பண்ணுமான்னு சொல்லிட்டார். நம்ம பிள்ளைங்ககிட்டையும் நம்மகிட்டையும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வோம். அப்படி தானே பசங்களா? என்னையே ஃபாதர் பிரச்சனையில் இழுத்து விடுறீங்கன்றானுங்க. சரி பரவாயில்ல இல்லையா? எங்கே போகக்கூடாதுன்னு அங்கே தான் போவான். எதை தொடக்கூடாதோ அதான் தொடுவாங்க, எதை பேசக்கூடாதோ அதான் பேசுவாங்க இல்லையா? கரெக்டாக ஏவாள் கிட்ட இருந்து வந்த வாரிசில்லை நம்மலாம் அப்படிதான் இருப்போம். ஏவாள் கிட்ட சொல்றாரு, எல்லா இடத்துக்கும் போ, அந்த ஒரு மரத்துக்கு மட்டும் போவாதம்மா, ஒரு மரத்தோட பழம் எல்லா பழத்தையும் சாப்பிடுமா. ஏவாள் சும்மா இருப்பாளா? நேரம் அங்கே தான் போகுது இல்லையா? பாருங்க என்ன முதல்ல நடக்குது பாருங்களேன். ஆங்கிலத்தில் இருக்கு, the fruit looked delicious to her eyes. அந்த பழம் பார்ப்பதற்கு சுவையாயிருந்தது. அது எப்பேற்பட்ட அதி மேதாவி பாருங்க அந்த ஏவாள். ஒரு பழத்தை பார்த்தா சுவையா இருக்குமா? நீங்க மார்க்கெட்டுக்கு போங்க, பழமுதிர் சோலைக்கு போங்க, பார்த்துட்டு இந்த பழம் இனிப்பா இருக்கு, இந்த பழம் புளிப்பா இருக்கு சொல்லுங்க பாப்போம். எங்கேயோ மென்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துட்டோம் நம்ம நினைப்பாங்க நம்மள. அப்படிதானே? பழத்தை பார்த்தா சுவை தெரியாது, சாப்பிட்டு பார்க்கணும், ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்தா தான் அந்த பழம் சுவையா இல்லையான்னு தெரியும். நம்ம ஏவாள் பாருங்க சொல்றாங்க, பழம் பார்ப்பதற்கு சுவையா இருக்கிறது. வந்துருச்சா? இச்சை நிறைந்த பார்வை, இச்சை நிறைந்த பார்வை எல்லாத்துலயுமே. இந்த இச்சை நிறைந்த பார்வையை எதிர்கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுபடவே முடியாது. பாவம் இருக்கிற வரை ஆசீர்வாதங்கள் வராது. இந்த இச்சை நிறைந்த பாவம் எங்க எடுத்துட்டு போகுது தெரியுமா? நம்மள அடுத்து உடல் ஆசை. உடல் ஆசைனா என்ன ஃபாதர்? எல்லா விதமான உடல் ஆசை. ஊர் கதை பேசுவது கேட்பது ரெண்டுமே பாவம்.
ஃபாதர், அது இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஃபாதர். 4 பேரை பற்றி 40 விஷயம் பேசினா மட்டும்தான் அன்னைக்கு நாள் நல்லா போவோம் ஃபாதர். கரெக்டாமா? இல்லைன்னா வாயில் அரிப்பு எடுக்கும் ஃபாதர். நைட்டு தூங்கும்போது ஐயோ இன்னைக்கு யாரை பற்றியும் பேசலையே. இல்லை, சுவை. ஊர் கதை பேசுவதென்றால் திருநெல்வேலி அல்வா சாப்பிடுவது போல. அப்படியா? நம்ம கதை யாராவது பேசிவிட்டால் வரிந்து கட்டி எவடி அவ வரிஞ்சு கட்டிட்டு வருவோம்ல. நம்ம கதை யாராவது பேசினா நமக்கு வலிக்கும். ஆனால் அடுத்தவங்க கதையை மட்டும் நம்ம எப்படி பேசுவோம்? அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதுவும் கூடி அப்படி 5-6 பேர் சேர்ந்து உட்கார்ந்து அதுவும் ஃபாதர் சிஸ்டர் கதை என்றால் இன்னும் நன்றாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அல்வாவில் எக்ஸ்ட்ரா சர்க்கரை போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? பங்குசாமியார் எடுத்து கொடுக்குறாரு, என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. பங்குசாமியார் பேரையும் நடுவில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உண்மைதானே? ஊருக்கு அதை பேசுறது. உங்களுக்கு தெரியுமா பைபிள் என்ன சொல்லுதுன்னு? சீராக்கின் ஞானம் 28வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க, புரணி பேசுவது சாபம். என்னங்க? புரணி பேசுவது சாபம். இப்ப சொல்ல போறதுதான் காமெடி. அதை காது கொடுத்து கேட்பவர்களுக்கு 2 மடங்கு சாபம். ஐ ஜாலி. இந்த விஷயம் இவ்வளவு நாள் தெரியாதே ஃபாதர். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பைபிள் படிக்கணும். உங்களுக்கு டைமே இல்லையே. வாட்ஸ்அப் பார்க்கவே டைம் இல்லை, ஃபேஸ்புக் பார்க்க டைம் இல்லை, இல்லைம்மா டிவியில் சீரியல் பார்க்க டைம் இல்லை, சினிமா பார்க்க டைம் இல்லை. எங்க ஃபாதர் பைபிள் வாசிக்கிறது? நோ டைம். இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பி போயிருப்பான் சிலுவை முடிஞ்சோன்னு. ஓ மை காட், ஐ காட் லாட்ஸ் ஆஃப் ஒர்க். வீட்டில் போய் உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்துருக்கும் பிசாசு. கரெக்டா? அதுக்கு தான் வேக வேகமாக கிளம்பி ஓடுறது. மொக்க போடுறாங்க தியானம்னு வச்சு. ஏன்னா எனக்கு வேற வேலை இல்லை, உங்க பங்குசாமியாருக்கு வேற வேலை இல்லை, அதனால அவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் வந்திருக்கிறேன். அப்படி தானே? யாராவது ஆமான்னு தலையாட்டினீங்க? எனக்கு இங்கேருந்து தெரியல. நான் கல்லூரியில் பிரின்சிபலாக இருக்கிறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். காலையில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று, அதில் டாக் கொடுத்துட்டு ஓடி வரேன் இல்லையா? எல்லாருக்கும் வேலை இருக்கு. நம்மளோட முக்கியமான வேலை என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. பவுல் சொல்றார் இல்லையா, நான் இருப்பதும் இறப்பதும் யாருக்காக? இயேசுவுக்காக. நான் இருப்பதும் இயேசுவுக்காக, இறப்பதும் இயேசுவுக்காக. இந்த உலகத்தில் யாராவது பர்மனண்டா வாழ்ந்துட முடியுமா? யாராவது? நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 அதானி வாழ்ந்துருவாரா? பர்மனண்டா லட்சம் கோடி கொடுத்து உயிரை வாங்கி வச்சுக்கிறார். காசு கொடுத்து வாங்கிட முடியுமா? முடியாது. பர்மனண்டா முடியாது. நான் 2 PhD முடிச்சிட்டேன் அப்படின்னா புதைக்கும் போது ரெவரண்ட் டபுள் டாக்டர் அருள்மணி நான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பணம், பாடி, சீக்கிரம் பாடியை எடுத்துருங்க. என்னுடைய படிப்பு, என்னுடைய பெயர் எல்லாம் போயிடும் இல்லையா? எதுவுமே தங்காது. இந்த உடல் ஒரு வீணான உடல். இது ஒண்ணுத்துக்கும் ஆகாத உடல். இதுக்கு பண்றோம் பாருங்க அநியாயம், அக்கிரமம் இல்லையா? வேற எதுக்குமே நம்ம அப்படி பண்றதே இல்ல. உடல் ஆசை அதிகமாயிடுச்சு இன்னைக்கு. வாய் பேசுவது கேட்பது மட்டும் இல்ல, பார்ப்பது, டிவி பார்க்கிறது, சினிமா பார்க்கிறது, நிறைய விஷயங்கள் அப்படியே நம்ம வாழ்க்கையில கடவுளை விட்டு விட்டு தேவையில்லாத காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம கைகள் செய்கிற காரியம், நம் கால்கள் செய்கிற காரியம். இந்த உலகத்தில் எவ்வளவு வீணான காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தெரியுமா பிரியமானவர்கள்? அழகா போட்டிருக்கு 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் போட்டிருக்கு, இந்த உலகத்தோடு தயவு செய்து கை கோர்த்துக் கொள்ளாதீர்கள், இந்த உலகத்தை அன்பு செய்யாதீர்கள், ஏனென்றால் இந்த உலகத்திடமிருந்தான் எல்லா பாவமும் வந்து சேருகிறது. ஒரு பிறந்த குழந்தைக்கு என்னங்க பாவம்னு தெரியும்? வீட்டில் அப்பா அம்மா பேசுற வார்த்தைகளை தாங்க அந்த குழந்தை பேசும். ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை தானாக கற்றுக்கொள்ளாது. எங்க இருந்து கத்துக்கும்? வீட்டில் அப்பா பேசுறது அம்மா பேசுறது கேட்டுட்டு தான் பேசும். குழந்தை பேசுவது கெட்ட வார்த்தை அல்ல, கேட்ட வார்த்தை. நம்ம சொல்லுவோம் பாரு 2 வயசுல என்ன வார்த்தை பேசுது. நீங்க எங்கேயோ பேசியிருப்பீங்க, அது கேட்டுருச்சு, காது கொடுத்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு தப்புனே தெரியாம திருப்பி பேசும் இல்லையா? பிறந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. நாம் ஊட்டுவதுதான் அந்த குழந்தைக்குள் போய் சேர்ந்து கொள்கிறது. நாம் காட்டுகிற படம், நம்ம பேசுகிற வார்த்தை, நாம் செய்கிற செயல், அவர்கள் முன்பாக நாம் வாழ்கிற எடுத்துக்காட்டான வாழ்க்கை, இதுதான் அந்த பிள்ளைகளை வளர்க்கிறது. உடல் ஆசை எங்கிருந்து வருது? இங்கிருந்து தான் வருது. இப்பெல்லாம் அதிகமா டாட்டூலாம் போடுறாங்க. மயக்குவதற்கு டாட்டூ, இங்க டாட்டூ, இங்க டாட்டூ. இதை நீ பார்க்க முடியும். இங்க போடுறது எனக்கு இல்ல, யாருக்கு? அடுத்தவருக்கு இல்லையா? அப்படிதானே பண்றோம்.
மேக்கப் எதுக்குங்க பண்றீங்க? ஃபாதர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் கான்ஃபிடென்ட் ஃபாதர். ஒரு அம்மா சொல்லிச்சு, ஏன்? ஆர் யூ நாட் கான்ஃபிடென்ட் வித் யோர் செல்ஃப்? உங்களுக்கு நீங்களே கான்ஃபிடென்ட்டா இல்லையா? மேக்கப் போட்டா தான் கான்ஃபிடென்ட்டா இருப்பியா? சொல்லுங்கம்மா. அப்ப இந்த உடலை ஏன் நம்ம இவ்வளவு பெருசா பேசுறோம்? நாளைக்கு இதை பத்தி நிறைய இருக்கு, நிறைய சொல்றோம். ஆகவே இந்த இரண்டாவது பிரச்சனை உடல் ஆசை. இதுதான் நம்ம எல்லா விதமான தீச்செயல்களுக்கும் இட்டு செல்கிறது. இந்த உடல் ஆசைக்காகத்தான் நம் பெருமையை நாடுகிறோம். இந்த உலகம் நிறைய தவறான செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறது. பெருமை, சாதி பெருமை. ஃபார் எக்ஸாம்பிள், சாதி என்பது தவறு, இழிச்செயல், பாவம். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, கடவுள் முன்னாடி யாரும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, எல்லாரும் சமம். ஆனால் இந்த தவறான பிரச்சாரத்தை எப்படி மக்கள் நம்பினார்கள் தெரியலையே. கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கவே முடியாது. அப்படி இருந்த அவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. சாதி, நல்ல நேரம் கெட்ட நேரம் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது. போப்பாண்டவர் குறிச்சு கொடுத்தாரா? ஃபாதர், நல்ல நேரத்தை புனித பிரான்சிஸ், நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதி கொடுத்தாரா? இதெல்லாம் நல்ல நேரம், ஆஸ்க் தமிழ்நாடு பீப்புள் டு ஃபாலோ இட் சொன்னாரம்மா. போப்பாண்டவர் குறிச்சு கொடுக்கல. நம்ம தல ஆயர் தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் குறிச்சு கொடுத்தாராமா? இதுதான் முகூர்த்த நாள், இன்னைக்கு தான் நீங்க கல்யாணம் வைக்கணும். தல ஆயரா குறிச்சு கொடுத்தாரு? அப்போ போப்பாண்டவர் குறிச்சு கொடுக்கல, பிஷப் குறிச்சு கொடுக்கல. யார் குறிச்சு கொடுத்தா? குத்தம் உள்ள வாய் வராது, எனக்கு தெரியும் இல்ல, அப்படிதானே? இது நம்மளது கிடையவே கிடையாது. பைபிள்ல போட்டிருக்கு, நேரம் பார்க்கிறவன், சகுனம் பார்க்கிறவன். ஒரு பிள்ளைக்கு மூஞ்சி ஃபுல்லா பொட்டு வச்சுட்டு வராங்க. இந்த பக்கம் கண்ணத்துல இவ்வளவு பெரிய பொட்டு, நெத்தியில பொட்டு, காதுக்கு பின்னாடி பொட்டு, கையில பொட்டு. என்னன்னா பொட்டு தான் திருஷ்டியாம், காப்பாத்துமா குழந்தைய. நீ பண்ற ஜபம் பிள்ளைய காப்பாத்தாதாமா? காப்பாத்தாதாமா? உங்கள் புண்ணிய காரியங்கள் உங்கள் பிள்ளைகளை காப்பாத்தாதா? திருப்பலி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளை காப்பாத்தாதா? நீங்க வைக்கிற பொட்டு தான் காப்பாத்துமா? இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் திருந்தும் சில ஜென்மம் திருந்தவே திருந்தார். ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, இணைச்சட்டம் 18:10 நாள் பார்க்கிறவன், நேரம் பார்க்கிறவன், சகுனம் பார்க்கிறவன் உங்களிடையே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர்கள் கடவுளுக்கு அருவருப்பானவர்கள். இந்த வார்த்தை கேட்டீங்களா? ஃபாதர், தாலி கட்டும் போது ஃபாதர் நல்ல நேரத்தில் தான் ஃபாதர் கட்டணும். அப்படியா? அவங்க நல்லா வாழ வேண்டாமா? அப்புறமா அவங்க விட்டு கொடுத்து வாழ வேண்டாமா? அவங்க 2 பேரும் ஜெபத்தில் வாழ வேண்டாமா? ஆண்டவருக்குள் வாழ வேண்டாமா? அந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். வெறும் நல்ல நேரம் அவர்களை ஆசீர்வதிக்குமா? வாய் திறங்கம்மா. திறக்க மாட்டீங்கம்மா, திறக்க மாட்டீங்க. காட்டு கத்திட்டு போ. 3 நாள் தியானம் அமைதியா முடிச்சுட்டு போயிடு ஃபாதர், நாங்க பாத்துக்கிறோம். அப்படிதானம்மா? தெளிவா போட்டிருக்கு பைபிள்ல. இப்படிப்பட்டவர்கள் கடவுளுக்கு அருவருப்பானவர்கள். இதெல்லாம் உலகம் சொல்லி கொடுக்குது. உலக ஆசையில் இருக்கு. சொந்தக்காரன் முன்னாடி பெருமையா நிற்கணும், யாரு முன்னாடியும் பெருமையா நிற்க வேண்டாம். என் ஆண்டவர் முன்பாக நான் சரியானவனாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட ஹல்லேலூயா கேட்கிறேன் பாரு. மறுபடியும் சந்தோஷமா? வெரி குட். 3வது செல்வ செருக்கு அல்லது வெறும் செருக்கு, ஆணவம்னு வச்சுக்கலாம். ஆணவம், திமிர். எல்லாத்துலயுமே எனக்கு திமிர் வந்துருச்சு. பணம் வந்து விட்டால் திமிர் வந்துடும். பார்த்துருக்கிறீங்களா? அதே சீராக்கின் 28வது அதிகாரத்திலே போட்டிருக்கு, செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க ஒருவருக்கு ஆணவம் அதிகரிக்கும். உண்மையா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒருத்தங்களுக்கு செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன வரும்? ஆணவம் அதிகரிக்கும். கோயில் வேணாம்னு நினைப்பாங்க. பணம் கொஞ்சம் வந்த உடனே சர்ச் வேண்டாம், பிரேயர் வேண்டாம், பைபிள் வேண்டாம். வாழ்க்கையே மாறிடுது பணம் வந்த உடனே. இது உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நீங்கள் நன்றாக பார்க்க முடியும் பிரியமானவர்களே. செருக்கு வந்து விடுகிறது உள்ள. கொஞ்சம் படிச்ச உடனே செருக்கு வந்துருது தெரியுமா? தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பவுல் அப்படிதான் நினைச்சார். நான் யார் தெரியுமா? நான் ஒரு பரிசேயன், நான் கமாலியலிடம் கல்வி பயின்றவன், எனக்கு எல்லா சட்டதிட்டங்களும் தெரியும் அப்படின்னு தான் குதிரையில போனார் தமஸ்கு நகருக்கு. வழியிலே இறை வார்த்தை என்னும் ஒளி அவரை தாக்குகிறது. குதிரையிலிருந்து கீழே விழுந்தார். எவ்வளவு நேரம் ஆச்சு அவர் கீழே விழுறதுக்கு? குதிரையிலிருந்து கீழே விழ எவ்வளவு நேரம் ஆச்சு? அதுக்கு தான் கை தட்டி காட்டுறேன். 1 செகண்ட். மேலிருந்து கீழே விழுந்தார். குதிரையில் உட்கார்ந்து இருந்த வரைக்கும் அவர் பேர் சவுல். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவர் பேரு பவுல். எப்படி ஃபாதர் மாறினாரு? எப்படி மாறினான்னு சொல்லவா? கீழே விழுந்த உடனே குதிரையில் இருந்த வரைக்கும் எல்லாம் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருந்தார்ல, எனக்கு கடவுளை தெரியும் எல்லாம் தெரியும்னு சொன்னார் இல்லையா? கீழே விழுந்த உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்?
ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சொல்றார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். உன் சகோதர சகோதரிகளுக்கு நீ என்னெல்லாம் செய்யற அதெல்லாம் நீ எனக்கு தான் செய்யற. சும்மா சிலுவை பாதையில கண்ணீர் வெடிக்கிறது. முதல்ல கண்ணீர், ஐயோ இயேசுவே உம்மை அடித்து விட்டார்களா, ஐயோ இயேசுவே நீர் கீழே விழுந்து விட்டீரா. அவரா விழுந்தாரு? நம்ம தானே தள்ளுறோம் நம்ம பாவத்தால. அவர் அடிக்கிறது யாரு? நம்ம தானே அடிக்கிறோம் டெய்லியும். கொடுமை பார்த்தீங்களா? நம்மளே அவரை அடிக்கிறது, நம்மளே அவரை திட்டுறது, நம்மளே அவரை கீழே தள்ளுறது, சிலுவை பாதையில் நிற்கிறது. அப்படிதானே? இது எப்படி பொருந்தும்? இது எப்படி கிறிஸ்தவ வாழ்வாகும்? இது கிறிஸ்தவ வாழ்வு கிடையாது. ஆண்டவர் இதை நம்ம கிட்ட கேட்கவே இல்லையே. என்ன செய்யணும்? செருக்கு ஆணவத்திலிருந்து கீழே இறங்கணும், கீழே விழணும். கீழே வராத வரைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். சக்கை மேல உட்கார்ந்திருந்தான், பண திமிரு அவனுக்கு. எங்க உட்கார்ந்திருந்தான்? மரத்து மேல உட்கார்ந்திருந்தான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லி கூப்பிட்டார் அவனை? யாரா சொல்லுங்க? சக்கையு இறங்கி வா. தவறான பதில். அப்புறம் யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க கரெக்டா. சக்கையு விரைவா இறங்கி வா. ஃபாதர் நான் அடுத்த வாரம் மனமாறவா ஃபாதர், ஃபாதர் நான் அடுத்த வருஷம் மனமாறவா ஃபாதர். ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? விரைவாய் இறங்கி வா. இப்பவே வா, உடனே வா. இங்க இந்த நாளைக்குலாம் சொல்றவங்க யாரும் மாற மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் அது இல்லையா? உன்னுடைய பண திமிர்ல இருந்து நீ கீழே வா, அப்பதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதோ இன்னைக்கு ஆண்டவர் இந்த 3 பாவங்களை நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். இச்சை நிறைந்த பார்வை, உடல் ஆசை, செருக்கு ஆணவம். இந்த 3 விடுபட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? பைபிள்ல போட்டிருக்க அழகா எபேசியர் 5:17. எபேசியர் 5:17. அறிவிலிகளே கடவுளுடைய திருவுளம் யாது என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி? அறிவிலிகளே கடவுளுடைய திருவுளம் யாது என்று புரிந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய சித்தம் எதுன்னு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். துருக்கி சிரியாவில் அந்த நிலநடுக்கம் நடந்த நேரம் காலை 4 மணி அளவு இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கம்மா? உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அங்க உறங்கிட்டு இருந்த யாருக்காவது தெரியுமா அன்று பகலை அவர்கள் காணப்போவதில்லை என்று அந்த முந்தின இரவு அவர்கள் நினைத்திருப்பார்களாமா? அம்மா அதை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுதனான். ஒரே ஒரு 2 செயலை பார்த்த பொழுது என் மனம் மிகவும் நெகிழ்ந்து அழுதேன். ஒரு செயல், ஒரு 4 வயது சிறுமி, நீங்க பார்த்துருப்பீங்க அந்த போட்டோ, உலகம் ஃபுல்லா வைரலா போச்சு. ஒரு 4 வயது சிறுமி கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஒரு சுவர் அவள் மேல சாஞ்சிருச்சு. அவள் கீழே அவள் தம்பி இருக்கிறான், 2 வயசு குழந்தை. அந்த தம்பி மேல அந்த சுவர் விழுந்துடக்கூடாதுன்னு அந்த பிள்ளை அந்த கையை அந்த தரையில தாங்கி கொண்டு 2 நாள் இருந்திருக்குங்க அந்த பிள்ளை. உண்மையிலேயே நெகிழ்ந்து போனேன். தன் குழந்தைய, தன்னுடைய சொந்த தம்பியை பாதுகாக்கிற அந்த அந்த மனதை பார்த்தீங்களா? இன்னொரு இடத்துல ஒரு அப்பா ஓடி வரார். அவங்க மகளுக்கு அங்கதான் வீடு, திருமணமான மகள். அவள் இருக்கிறாளா இல்லையான்னு தெரியல. ஓடி வந்து பார்த்தா அவள் வாழ்ந்த அந்த கட்டிடம் இடிந்து நொறுங்கி கிடக்கிறது. மகளுடைய கை மட்டும் வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்களா அந்த போட்டோவை? அப்பா என்ன பண்ணியிருந்தா தெரியுமா? அந்த கையை பிடிச்சிக்கிட்டே அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. இறந்து போன தன்னுடைய மகளினுடைய கரத்தை பிடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்துருக்கார். குத்த வச்சு உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கார். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஒரு செய்தி தான் ஞாபகம் வந்துச்சு. நான் செத்து போய்விடக்கூடாது, இந்த உலகத்தில் அழிந்து விடக்கூடாது என்று என் கரத்தை பிடிப்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவருடைய கையை பிடிக்காம இந்த உலகத்தின் கைகளை பிடித்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு அற்புதமான அழைப்பு, இறைவன் கொடுக்கிற அழைப்பு. என்ன அழைப்பு தெரியுமா? மகனே மகளே, உன் பாவத்தை தூக்கி எறிந்து விட்டு வா. உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் எதிர்காலத்திற்கு தர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நான் தர தயாராக இருக்கிறேன். எபேசியர் 3:20. நீ கேட்பதை விட, நீ கற்பனை செய்து பார்ப்பதை விட மிகவும் மேலான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென், ஆமென். கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஆமென். நான் சொன்ன வசனம் அப்படியே வாழ்க்கையில் நடக்கட்டும்னு அர்த்தம். ஆமென். என்ன வசனம்? எபேசியர் 3:20. நீ கேட்பதை விட, நீ கற்பனை செய்து பார்ப்பதை விட மிகவும் மேலான காரியங்களை ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். 2000 ரூபாய் ரேஷன் கடையில் கொடுத்தா என்னங்க பண்ணுவோம்? என்னங்க பண்ணுவோம்?
காலையில் 9 மணிக்கு 2000 ரூபாய் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. என்னம்மா பண்ணுவோம்? முண்டி அடிச்சுக்கிட்டு போய் காலையில் 5:30 6 மணிலிருந்தே நிற்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்டுங்களா? ஆனால் தியானம் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு ஃபாதர் சொல்லியிருக்கிறார். அப்படி தானே? எத்தனை மணிக்கு ஃபாதர்? 10 o'clock இல்லையா? நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? பாப்பா சமையல்லாம் முடித்து வச்சுட்டு பொறுமையாக போவோம். கரெக்டாக. திருப்பலிக்கு எப்போ வந்தாங்க? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தேன். சிலுவை பாதைக்கு எப்போ வந்தாங்க? வேலை செஞ்சுட்டு வரவங்கள விட்டுருவோம், அவங்கள நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா? வீட்டில் இருந்து வந்தவங்கள மட்டும் நம்ம சொல்லுவோம். எத்தனை மணிக்கு வந்தாங்க? திருப்பலிக்கு சில பேர் வருவாங்க, முதல் சாம வேலையில் வருவாங்க, 2ஆம் சாம வேலையில் வருவாங்க, 3ஆம் சாம வேலை. 2ஆம் சாம வேலைன்னா என்ன தெரியுமா? பிரசங்கம் முடிச்சதுக்கப்புறம் ஃபாதர் முடிச்சிட்டார் அடி பிரசங்கம், அப்போ போகலாம். அது 2ஆம் சாம வேலை. 3ஆம் சாம வேலைனா நேராக வந்து நற்கரணை வாங்கிட்டு போயிடுறது வாயில். கரெக்டா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இறை ஆசீர்வாதம் நமக்கு நிறைய ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என் பாவத்தினால்தான் என்னுடைய ஆசீர்வாதங்களை நானே தடுத்து வைத்திருக்கிறேன். என் குடும்பத்திற்கு வர வேண்டிய நன்மைகளை நானே என் பாவத்தினால் தடுத்து வைத்திருக்கிறேன். இந்த திருப்பலி மட்டும் இல்லை பிரியமானவர்களே, நாளையும் நாளை மறுநாளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்திலே, இந்த மகிழ்ச்சியின் காலத்திலே ஆண்டவரை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தை இதயத்தில் வாங்கிக் கொள்ள, இயேசு கிறிஸ்துவில் நம் வாழ்க்கையை ஊன்றி வாழ இந்த அற்புதமான நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். நம் பாவத்தை அறிக்கிடுவோம். மறுபடியும் அந்த வசனத்தோடு நிறைவு செய்கிறேன். எரேமியா 5:25, உன் பாவம்தான், உன் குற்றம்தான் உனக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து வைத்திருக்கிறது.